கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பம். மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள விசேட கோரிக்கை. தீர்வு இல்லையெனில் 26ஆம் தேதி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம். ஆசிரியர் சங்கம். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டம் ஆரம்பம். இலங்கையில் தேர்தலை நடாத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சர்வதேச நாணய நிதியம். யாழில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது தாக்குதல், பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவு. செல்வராசா கஜேந்திரன் தகவல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா செந்தில் சந்திப்பு. இலங்கை வருமாறு அழைப்பு. குவிந்து கிடக்கும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள், தொழிற்சங்க நடவடிக்கையால் சிக்கல். நாட்டை பாதுகாக்க ரத்தம் சிந்த தயார், மேவின் செல்வா தெரிவிப்பு. ரணிலின் அறிவிப்புக்காக காத்திருக்கும் முஸ்லிம் தலைவர்கள், பிளவுபடும் சஜித் அணி. தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை ஆரம்பமானது. குறித்த கூட்டம் இன்று காலை 9 மணியளவில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மாவட்ட சிலக மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமானது. இதன்போது பல்வேறு பிரச்சினைகள் ஆராயப்பட்டு வருகிறது. அபிவிருத்தி குழு கூட்டத்தில் துறைசார் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டு மக்களுக்காக அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் நலத்திட்டங்களை வினைத்திறனாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு ஆளுநர்கள் தலையிட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திரமான காணி பரிமாற்ற திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றும் வகையில் கிராம உத்தியோகர்களை தவிர வேறு ஒரு குழுவுக்கு அதிகாரம் வழங்கி நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திரமான காணி பரிமாற்ற திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றும் வகையில் கிராம உத்தியோகர்களை தவிர வேறு ஒரு குழுவுக்கு அதிகாரம் வழங்கி நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மக்களை ஆர்வமூட்டி அவர்களுக்கு அந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பு பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு 14 நாட்கள் கால அவகாசத்தை வழங்கியிருக்கின்றோம். ஜனாதிபதி ரணில் அவர்கள் உடனடியாக எமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிட்டால் எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். கடந்த 27 வருடங்களாக அதிபர் ஆசிரியருடைய சம்பள முரண்பாட்டு தீர்க்கப்படாமல் இருந்தது. நாங்கள் 2001ஆம் ஆண்டு பாரிய போராட்டத்தின் மூலமாக 1/3 பகுதி சம்பளத்தை 2022ஆம் ஆண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கு பின்பு 2023-2024 வரவு செலவு திட்டத்திலே ஆசிரியர் அதிபருடைய சம்பள முரண்பாட்டு தீர்ப்பதற்கான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சும் அதே போல நிதி அமைச்சும் பல பொய்களை கூறிய பொழுதும் எவ்விதமான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அதிபர் ஆசிரியருடைய சம்பள உயர்வை இந்த அரசாங்கம் வழங்கும் என்று. ஆனால் இறுதியில் ஏமாற்றம் தான் கிடைத்தது. பல போராட்டங்களை 2023ஆம் ஆண்டு நாங்கள் செய்திருந்தோம். அந்த ஜனநாயக நியாயமான போராட்டத்தின் மீது ரணில் ராஜபக்ச அரசாங்கம் அடி கொண்டும் தண்ணீர் தாக்குதலும் அதே போல தடியடி தாக்குதலும் ஆசிரியர் அதிபர் மீது மேற்கொண்டார்கள். நாங்கள் பின்னோக்கி செல்லவில்லை. ரணில் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். விசேடமாக நேற்றைய தின போராட்டம் வடக்கிலே 13 வலயங்களிலும் அதே போல கிழக்கிலே அனைத்து வலயங்களிலும் விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களிலும் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் ரணில் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கூறுகின்றோம். இனிவரும் காலங்களிலே அதிபர் ஆசிரியருடைய போராட்டங்கள் வடக்கு கிழக்கிலே பாரிய முனைப்புடன் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே நாங்கள் இன்னும் அவர்களுக்கு 14 நாள் கால அவகாசத்தை வழங்குகின்றோம். ரணில் அவர்களே, உடனடியாக எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காவிட்டால் எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை நாங்கள் கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம். எனவே உடனடியாக எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். இந்த நாட்டிலே ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வசதிகள் இன்று இல்லை. நாங்கள் போராடுவது வெறுமனே அதிபர் ஆசிரியருடைய சம்பள உயர்வுக்காக மாத்திரமல்ல, இலவச கல்வியை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம்.
அது மட்டுமல்லாது இன்று பாடசாலை மாணவர்கள் கற்றல் உபகரணங்களை வாங்க முடியாமல் கல்வியை இடையிலே நிறுத்திவிட்டு அவர்கள் வீடு செல்கின்றார்கள். எனவே அந்த மாணவர்களுக்கு மானிய அடிப்படையிலே கற்றல் உபகரணங்களை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் வேலை திட்டம் இன்று மட்டக்களப்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் டி தயானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஜெயக்குமார் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய 20 லட்சம் அங்கத்தவர்களை இணைக்கும் தேசிய வேலை திட்டத்தில் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நகர் மற்றும் ஆரையம்பதி பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு நகரில் உள்ள பஸ் நிலையங்கள், வர்த்தக நிலையங்கள், பொதுசந்தை என்பனவற்றிலும், ஆரையம்பதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள், பொதுசந்தை ஆகியவற்றிலும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. தொடர்ந்து வீடுகளுக்கு சென்று புதிய அங்கத்தவர்களை இணைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் தயானந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தலை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள் குழுவின் மூத்த தலைவர் பீட்டர் புரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட கடன் வசதிக்கான 2வது மதிப்பீடு தொடர்பான எண்ணங்களை தெரிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை பிரதிநிதிகள் நேற்று நடத்தும் விசேட ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தனர். அத்துடன் எந்தவொரு நாட்டின் ஜனநாயகத்தையும் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் தேர்தல் நடாத்தப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் நேரத்தை பாதிக்கும் எனவும் உரிய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து புதிய கால அட்டவணையை தயாரிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளரின் வீட்டின் மீதான தாக்குதலின் பின்னணியில் அரசு புலனாய்வு பிரிவு இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். வீட்டில் இருந்த உடைமைகள் மீது நெருப்பு தீமூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக அவர் கொள்வனவு செய்து வைத்திருந்த பலசரக்கு பொருட்களும் லட்சக்கணக்கான பெறுமதியான பலசரக்கு பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது ஊடகத்துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். இந்த இடத்துல ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளை அவமானப்படுத்தாதே என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்று இவ்வாறு இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்று தான் நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இது நிச்சயமாக இது திருநங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது. கடந்த சில ஒரு 2 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதீபன் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக அவர் பல தரப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் 2010-11ஆம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுவரை காலமும் எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவர் பண்ணியிருக்கிறார். அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளான நிலைமையிலே அவரால் அந்த முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது. அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதீபனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ
ஊடகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது. இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதற்கு முழு பொறுப்பையும் அரச புலனாய்வு பிரிவினர் ஏற்க வேண்டும். இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை 15 ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காட்டுகிறது. இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அமைச்சர் JP நட்டா ஆகியோரை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு விஜயவாடாவில் நேற்று இடம்பெற்றது. இதேவேளை மத்திய உள்துறை அமைச்சரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். அண்மையில் இடம்பெற்றுள்ள இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கு செந்தில் தொண்டமான் இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்கி வரும் உதவிகளுக்கு செந்தில் தொண்டமான் நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் 200வது ஆண்டு நினைவு முத்திரையும் செந்தில் தொண்டமானால் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. தபால் ஊழியர் சங்கத்தின் நடவடிக்கையால் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள் குவிந்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கடிதங்கள் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் விநியோகிக்கப்படும் என ஒன்றிணைந்த தபால் ஊழியர் சங்கத்தின் அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார். ஊழியர் ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 24 மணி நேர அஞ்சல் ஊழியர் சங்க போராட்டம் நேற்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரத்தம் சிந்த தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அண்மையில் 13வது திருத்த சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா வடக்கில் வெளியிட்ட கருத்து குறித்து விசனம் வெளியிட்டுள்ளார். சயித் பிரேமதாசா 13ஐ வழங்குவோம் என கூறுகிறார். 13இல் எதனை அவர் வழங்கப் போகின்றார்? காணி அதிகாரங்களை அல்லது போலீஸ் அதிகாரங்களை வழங்குகின்றாரா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் வடக்குக்கு தெற்குக்கென ஒவ்வொரு அதிகாரங்கள் இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் மத்திய அரசாங்கத்தின் கைகளில் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மாறாக மாகாணங்களுக்கு இந்த அதிகாரங்கள் பகிரப்படக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்கள் தான் உயிருடன் இருக்கும் வரை எவருக்கும் வழங்குவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு யாரேனும் வழங்கினால் ரத்தம் சிந்தியேனும் வீதியில் இறங்கி அந்த முயற்சியை முறியடிப்போம் என தெரிவித்துள்ளார். ரணசிங்க பிரேமதாசா லொரி கணக்கில் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார். 100கணக்கான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டனர் எனவும் அது குறித்து தாம் பேசப் போவதில்லை என மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய கல்வியற் கல்லூரி மாணவர்களின் மாதாந்த கொடுப்பனவை 8000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு கடந்த பிப்ரவரி மாதம் அமைச்சரவை எடுத்த தீர்மானம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு மாதாந்தம் ஒதுக்கப்படும் 4800 ரூபாயை தவிர கூடுதல் பணம் எதையும் செலவழிக்க வேண்டாம் என்று அமைச்சகம் கல்லூரிகளுக்கு தெரிவித்துள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் இதர பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் ஒரு மாணவனுக்கு நாள் ஒன்றுக்கு ஒதுக்கப்படும் 160 ரூபாய் தொகை போதுமானதாக இல்லை என அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் இருந்தும் மாணவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்காதது பாரிய பிரச்சனை எனவும் இதன் காரணமாக கல்லூரி வளாகத்தில் கிடைக்கும் பொருட்களை மாணவர்களின் உணவில் சேர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விரிவுரையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த மார்ச் மாதம் முதல் மாணவர்களின் கொடுப்பனவு 8000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் இதுவரை எவ்வித முடிவுகளையும் எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்துள்ளோம். அந்த அணியுடன் பயணிக்கவே எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் சைத்தை ஆதரிக்கும் முடிவிலேயே இருக்கிறோம். எனினும் கட்சி மாற்று முடிவை எடுத்தால் அது பற்றி பரிசீலிக்க வேண்டி வரும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஜனாதிபதியின் ரணிலின் சகாக்கள் அறிவிப்புகளை விடுத்தாலும் ரணில் விக்ரமசிங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அந்த அறிவிப்பை ரணில் விக்ரமசிங்க விடுக்கும் வரை நம்ப முடியாது. தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெறும் என்ற அதிக நம்பிக்கை உள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இதுவரை எவ்வித தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.